நாளைக்கு காத்தாலும் சூரிய உதயத்துக்குள்ளே இங்கே வந்துடணும். அதனால் நீங்கள் இப்போ நீ கிளம்பி போயிட்டு வா, அந்த மூலிகை என்னன்னு பேர் சொல்கிறேங்கிறார். 4 விதமான மூலிகைகளாம். மிருத சஞ்சீவினின்னு ஒன்றும், விசல்யகரணின்னு ஒன்றும், சாபர்ணியகரணின்னு ஒன்றும், சந்தானகரணின்னு ஒன்றும், 4 விதமான மூலிகைகளை குறிப்பிடுறாருங்க. அப்போ இந்த மிருத சஞ்சீவினி அப்படிங்கிறதுனா, மிருதம்னா பிணமாகிட்ட வாழை, இறந்துட்ட வாழை பழைக்க வைக்கக்கூடிய மூலிகை. விசல்யகரணி அப்படின்னு ஒன்று, பிழைச்சவா எழுந்து ஆடணுமே ஓடணுமே அதுக்கு ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு அந்த மூலிகையாம். அவளுக்கு அந்த எழுந்து நடக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறதுக்கு. சாபர்ணியகரணின்னு ஒன்று, நோய்களுடைய அம்பு அடிபட்ட இடங்கள்லாம் அந்த புண்ணெல்லாம் ஆற்றிடும், பழையபடி அந்த தோலை கொண்டு வந்துடும், அது சாபர்ணியகரணி. சந்தானகரணின்னு ஒன்று, எலும்பே முறிஞ்சு கொடுத்தோம்னா எலும்பு ரெண்டுத்தையும் அப்படி வச்சா ஒட்டிடுருமா, கை கால் எலும்பெல்லாம் எங்கெங்கே முடிஞ்சதோ ஒட்டிடுருமா, அது சந்தானகரணி. 4 விதமான மூலிகைகளையும் நாளைக்கு காலமே சூரிய உதயாத் பூர்வம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீ கொண்டு வந்தால் இவாளெல்லாம் காப்பாற்றிடலாம். அத்தனை பேருடைய உயிரும் ஒன்ன இடத்துல தான் இருக்குது ஆஞ்சநேயான்னு சொல்கிறார். சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். ஆஞ்சநேயர் கிளம்பி போயிடுறார். கர்ம வீரனொல்லி ஆஞ்சநேயன் சொல்லிட்டு கிளம்பி போகிறார். வாயு மார்க்கமாக வேகமாக போகிறார். இமயமலையை அடையிறார். அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள், தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷிகள் தேவதைகள்லாம் பார்க்கறா, யாருன்னு தெரியலையே, இவ்வளவு பெரிய உருவமாக பறந்துன்னு வராளே, ஒரு கருடனை பார்த்துருக்காளோ இல்லையோ தெரியல, இப்படிப்பட்ட ஒரு பெரிய உருவமாக பறந்துட்டு வராளே, கையில் கதாயுதத்தோடு வராரு, யாருன்னு தெரியலேன்னு எல்லாரும் பார்க்குறா. அந்த அந்த இமயமலையில் பிரம்மதேவனுடைய வாசஸ்தலத்தை தாண்டி போகிறார். கைலாச சிகரத்தை பார்க்குறார், தாண்டி போகிறார். இந்திரன் தபஸ் பண்ண இடமெல்லாம் வருது, தாண்டி போகிறார். குபேரனுடைய வாசஸ்தலம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி போகிறார். மூலிகைகள் எல்லாம் எங்கேயும் தேடி பார்க்குறாரு, உச்சியில் போய் தேடி பார்க்குறாரு, மூலிகை கிடைக்கல. மூலிகை கிடைக்கலன்னு உடனே ஒரு கோபம் வந்துடுத்தோம் ஆஞ்சநேயனுக்கு. ஒவ்வொரு மூலிகையை 4 மூலிகை சொல்லியிருக்காரு, எங்கே தேடி கண்டுபிடிச்சி எங்கே சேகரிக்கிறது, பேசாமல் இந்த மலையை பேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம், அவளே தேடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த மலையை அப்படியே எடுத்தார். அந்த மலையை எடுத்து கையில் வச்சுட்டு, ஒரு கையில் கதை ஒரு கையில் அதை எல்லா இடத்துலையும் படமெல்லாம் போட்டிருக்கோம், ஆஞ்சநேயர் படம். அதனால் மலையை வச்சுட்டு ஜெய் சீதாராம்னு அங்கேருந்து ஒரு உந்தினார். அப்படியே காற்றில் வாயு மார்க்கமாக வந்து சேர்ந்துட்டார். இங்கே யார் இடத்துலன்னா ஜாம்பவான் இடத்துல வந்துட்டார். அங்கே வரும்பொழுதே அந்த மூலிகை அந்த மூலிகை வரும்பொழுதே அந்த மூலிகை மேலே பட்ட காற்று இருக்கே, அந்த காற்று இங்கே மூர்ச்சியாகி கிடக்கக்கூடிய வானராள் சில பேர். ஏன்னா ராமபிரானும் ராவணனுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ராமபிரான் கோஷ்டி தலைவன், ராவணனும் ராட்சச கோஷ்டிக்கு தலைவன், அரசனாக இருக்கான். ராமபிரான் என்ன சொல்கிறார், யார் காயம்பட்டாலும், யார் கை கால் போனாலும், யார் பிராணம் போனாலும் அந்த சரீரத்தை ஒன்றும் பண்ணாதீங்கோ, ஜாக்கிரதையாக வச்சுருங்கோ, பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு உத்தரவிட்டுட்டார் ராமபிரான். இதுக்கு ஆப்போசிட்டாக ராவணன் என்ன பண்ணால், யார் மூர்ச்சியாகி விழுந்தாலும், கைகால் விழுந்தாலும், பிராணன் அறகுறையாக போயிருந்தாலும் கவலைப்படாதீங்கோ, எல்லாரையும் கடலில் தள்ளி விட்டுடுங்கோ அப்படின்னு ராவணனுடைய கட்டளை. ராமனுடைய திருவுள்ளம் பாருங்கோ, பிரேதமாக ஆயிட்டா கூட ஜாக்கிரதையாக வைங்கோன்னா மறுபடியும் பிழைப்பான்னு அர்த்தம். அதுக்காக வேண்டி ராமபிரான் அப்படி வைக்க சொல்லியிருக்கார். அதே மாதிரி அவள்லாம் சேகரித்து வச்சவாள்லாம் ஆஞ்சநேயன் அப்படி கொண்டு வரக்கூடிய ஆச்சரியமான அந்த சஞ்சீவன பர்வதம் இருக்க, அந்த பர்வதம் அந்த பர்வதத்தில் பட்ட காற்று இந்த வானராள் மேலே பட்ட உடனே தூங்கி எழுந்த மாதிரி, மரணம் அடைஞ்சவாள்லாம் தூங்கி எழுந்த மாதிரி எழுந்துக்கிறாளாம். காயப்பட்டவாளுக்கெல்லாம் புண்ணு ஆறுறது. அந்த மூலிகையை உபயோகிக்கவே இல்லை, அது கிட்டக்க வரைச்சே எழுந்துன்றா, ராமலக்ஷ்மணால் உள்பட எழுந்துன்றாங்கிறார் வால்மீகி. எத்தனை வானராளுங்கிறார், 60 கோடி அல்ல 60,000 கோடி வானரங்கிற வால்மீகி. 6 பேர் வானராள் வந்தாலே நம்ம அதில் தாங்க முடியல, அப்பார்ட்மெண்ட்டில் 6 வந்தாலும் தாங்க முடியாது, 60 தாங்க முடியாது, 600னா கேட்க வேண்டாம், இது 60,000 கோடின்னு. அப்போ அத்தனை வானராள் இருந்திருக்காளாம், அத்தனை வானராள் யுத்தம் பண்ணியிருக்காளாம். அதில் மடிஞ்சவா, கை கால் போனவா, புண்ணடைஞ்சவா, மூர்ச்சி அடைஞ்சவா, மயக்கத்தினால இருக்கக்கூடியவா, மூச்சு விட முடியாமல் தவிக்கிறவா, எல்லாத்தையும் குணப்படுத்திட்டு தான் ஆஞ்சநேயனுடையதான கொண்டு வந்ததான அந்த பர்வதம் மூலிகை, அந்த மூலிகையினுடைய அந்த காற்று பட்டு எல்லாரும் படைச்சுட்டாலாம்.
ஆச்சரியமாக பாருங்க, ராமாயணத்தை வால்மீகி அனுபவிக்கிறார். முதல்ல இருக்கக்கூடிய ஆபத்திலேருந்து காமிச்சது